ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம லவ் ஃபேட்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஜின் போருக்கு போய் கொஞ்சம் மாசம் ஆயிடுது. அதுக்கப்புறமா மான்மான் அந்த ஏரியா பக்கமா போயிட்டு இருக்க ஃபூயு அங்க வந்துடுறான். ஹே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பல்ல காட்டி சிரிக்கிறான். மான்மான் பாக்குறா, உன் அண்ணனோட பொண்டாட்டி நானு, அப்படி பார்க்கும்போது நீ என்ன அண்ணின்னு மட்டும் தான் கூப்பிடணும். உன் அண்ணன் அங்க நாட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும் போது என்கிட்ட கேவலமா வந்து பல்ல காட்டி பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இவ அரண்மனையோட ரொம்ப ஒரு மூலையில இருக்கா அப்படிங்கறதால கீழே கடந்து பார்த்தா அத மரத்தட்டான் ஒண்ணு செஞ்சிருக்கு. இது அப்படியே எங்க ஃபேமிலில செய்யற அதே சிம்பிள் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு தேடிட்டே மான்மான் யாருக்கும் தெரியாம அரண்மனையில இதுவரை வந்ததே இல்லாத இடத்துக்குலாம் வந்துடுறா. உள்ள போயிட்டே இருக்கும்போது அங்கங்க அந்த மரத்தட்டான் கீழே கிடக்கு. ஏன் ஃபேமிலில இருக்கிறவங்க செய்யற தட்டான் அரண்மனையில யாருமே வராத இந்த இடத்துல ஏன் இருக்கு நம்ம தேடி போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ரூம்ல விண்டோ ஓபன் ஆயிருக்கு. உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, மரத்தட்டான் செஞ்சுட்டு இருக்காரு. சார் இதை நீங்க தான் பண்ணீங்களா, இது எப்படி உங்களுக்கு செய்ய தெரியும்னு கேட்க, என்னை யாரும் பார்க்க கூடாது, இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு அவர் கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அவர் கையில ஒரு தழும்பு இருக்கு. அதை பார்த்ததுமே மான்மான் தன்னோட அப்பா தான் இது தனக்காக மரத்தட்டான் செய்யும் போதுதான் கையில கிழிச்சுச்சுன்னு எல்லாமே ஞாபகம் வந்துருது. உங்களுக்கு சியாவும் ஞாபகம் இருக்காளா, அவங்க பொண்ணு மான்மான் ஞாபகம் இருக்காங்களா அப்படின்னு இவ கேட்க ஆரம்பிக்க, என் குடும்பத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பா நான் தான் உங்க பொண்ணு அப்படின்னு மான்மான் சொன்னதுமே அவங்க அப்பா ரொம்ப இமோஷனல் ஆயிடுறாரு. நான் கதவை திறந்து உங்களை வெளியே கூட்டு வரேன் அப்படின்னு மான்மான் கிளம்புறா. இல்லம்மா நீ உயிரோட இருக்கணும், நீங்க வரக்கூடாது, நான் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, இங்க இருந்து கிளம்பு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி அவள அங்க வெளியே அனுப்பிடுறாரு. மான்மான் நேரா அந்த அங்கிள் கிட்ட வரா. அப்பாவா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள், ஆனா அப்பா அங்க அடைஞ்சு கிடக்குறாரு, யாருமே பார்க்காத இடத்துல அரண்மனையில அடைஞ்சு கிடக்குறாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு சோகமாயிடுறா. பொறுமையா பார்த்து சரி பண்ணலாமா, கவலைப்படாத அப்படின்னு அங்கிளும் சொல்றாரு. மான்மான் வீட்டுக்கு வந்துடுறா. ஜின்னுக்கு பொருட்கள்லாம் அனுப்புறதுக்காக அவளும் யூட்டாவும் சேர்ந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அனுப்பிக்கிட்டே இருக்கும் போது அங்க தகவல் வருது. முக்கியமான விஷயமா அவங்கள ஃபூயு கூப்பிடுறாரு. வாழ்வா சாவா பிரச்சனையா அப்படின்னு. மான்மானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபூயுவை பாக்குறதுக்கு நேரா கிளம்பி போக ஃபூயு உங்க அப்பாவை கழுத்துல கத்தி வச்சு கூட்டு வந்து, இவர் யாருங்கிறத உன் பின்னாடியே வந்து நானும் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப என்ன பண்ணலாம் மான்மான், அவர் ஏன் கண்ட்ரோல்ல இருக்காரு, நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு மான்மான இவன் சொல்ற இடத்துக்கு இழுத்துட்டு போக வச்சிடுறான். அவ சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்துட்டா, நான் அப்படியே அவ கூட வாழ்ந்து பழகிட்டேன், இப்ப என்ன பண்றது, அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு ஃபூயு சிரிச்சுட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். மான்மான பாக்குறதுக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. ஏமா என்னால உன்னை பிளாக்மெயில் பண்றாங்க, என் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நீ உனக்கு பிடிச்சதை செய்யன்னு சொல்ல, அப்பா நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட நிஜமாவே ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு இருக்கா. இங்க போர் கிட்டத்தட்ட முடிகிற நிலைமையில இருக்கு. நம்ம ஜின்னு அப்புறம் ஜீமோ ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா இருக்கிற மத தளபதிகளோட ஹெல்ப்னால இவ்வளவு தூரம் நம்ம சீக்கிரமா முடிவு பண்ணிட்டோம், சீக்கிரமா ஊரு கிளம்பிட வேண்டியதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க ராஜா பக்கத்து நாட்டு தளபதியை கூப்பிடுறாரு. இல்லப்பா உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் கூப்பிட்டேன். ஜின்னோட பொண்டாட்டி ஆலியா இல்ல அப்படிங்கறது எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த பொண்ணு பேரு மான்மான்னு, ஆனா என் பையன் ஹாப்பியா இருக்கான், எனக்கு அதுதான் முக்கியம், அதனால இன்னும் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணாம இங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல தளபதி நேரா ஃபூயுவை பாக்குறதுக்கு வந்துடுறான். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீனு, உன்கிட்ட பிளான் ஏதாவது இருக்கா இல்லையா, நீ ராஜா வாங்க போறியா இல்லையான்னு கேட்க, நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத, கொஞ்ச நாள் பொறுமையாரு அப்படின்னு ஃபூயு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜா இப்படி சொன்னதால வேற வழி இல்லாம மான்மான வீட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. யூட்டா வரா. என்னடி உன்னை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க, பரவாயில்ல பாத்துக்கலாம், அதான் விட்டாங்கல்ல வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஃபூயு மறுபடியும் வந்துடுறான். உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன் வா அப்படின்னு கூட்டு போறான். மான்மான் இறங்குறா. பார்த்தா அவளோட ஏஜென்சி தான் இருக்கு. கரெக்டா யூட்டா கிட்ட சொல்லிடுறா, ஆலியா உள்ளதான் இருக்கா, ஆனா ஆலியாக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல, என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்ல, ஆலியாவை பார்த்தது யூட்டா வர இளவரசி அப்படின்னு கத்தி வச்சிடுறா. உடனே அங்க ஆலியா வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து ஃபூயு சொல்றான், இந்த பொண்ணுதான் பக்கத்து நாட்டு இளவரசி ஆலியா, இவளதான் ஜின்னுக்கு கல்யாணம் பண்ணும், அப்போ இந்த பொண்ணு இருக்காளே மான்மான், அவ ஃப்ரீயா தான் இருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் இந்த பொண்ணை வளர்த்தீங்கிறதால எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க கண்டதையும் பேசாத அப்படின்னு மான்மான் கத்த ஆரம்பிக்கிறா. நான் சொல்றதை மீறி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, வா இங்க இருந்து போலான்னு ஃபூயு அவளை இழுத்துட்டு போயிடுறான். மான்மான் பாத்துட்டு இருக்கா. உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையா, நான் உன்னை லவ் பண்ணுவேன், நீ எப்படி எதிர்பார்க்கிற, சின்ன வயசுல நம்ம விளையாட்டுத்தனமா பேசுனதை வச்சு யாராவது ப்ராமிஸ் பண்ணுவாங்களான்னு கத்த ஆரம்பிக்க, நீ என் கண்ட்ரோல்ல இருக்க, சோ எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஃபூயு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் இங்க ஜின்னுக்கு தெரிஞ்சிருது. இவ்ளோ மோசமா அவன் பிஹேவ் பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்ல, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும், பிரச்சனை இங்க முடிஞ்சிருச்சு வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான்.
இங்க ஃபூயு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல மான்மான கடத்திட்டு போயிட்டதால இங்க ஆலியா கூட யூட்டா உட்காந்துட்டு இருக்கா. இளவரசி உங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சா, வாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு கூட்டு போறா. அங்க ஜீமோவோட அப்பாவை பாக்குறதுக்கு ஜின்னு வந்துடுறான். மாமா நான் இங்க வந்துட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, மான்மான நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். நேரா மாஸ்க் ஒன்ன போட்டுட்டு ஃபூயுவோட அம்மா கிட்ட வந்துடுறான். நம்ம ஜின்னு ஃபூயுவோட அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியா, என் பையன் ஆபத்துல மாட்டிக்கிற மாதிரி இருக்கான், நான் அவனை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஃபூயுவோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நேரா மான் கிட்ட கல்யாண ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், கிளம்பி ரெடியாரு, நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு ஃபூயு அங்க இருந்து வெளியே போறான். மான் இருக்கிற ரூமோட விண்டோவை ஜின் ஓபன் பண்ணிட்டு, இப்ப என்னால பக்கத்துல வந்து பேச முடியாது, நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். கரெக்டா போறவன் இங்க நம்ம ஃபூயு அவங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வந்துடுறான். என்னடா இது, அந்த பொண்ணு ரூம்ல கடத்தி வச்சிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், ஏன்னா ஒரு பொண்ணுக்காக எந்த அளவுக்குடா போவ, உனக்கு ராஜா வாங்கணுங்கிற ஆசை எல்லாம் இல்ல போலவேன்னு சொல்ல, அம்மா அப்படி இல்லம்மா, நான் எல்லாத்தையும் பக்காவா பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணு இளவரசி ஆலியாவே கிடையாது, சோ அவ ஜின்னோட ஒய்ஃப் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளுக்கு முறைப்படி பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகலமா அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மான்மானுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுட்டே இருக்குன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நேரா வெளியே போறான். அடுத்த நாள் காலை ஆகுது, எல்லாரும் அரண்மனையில கூடி இருக்கிறாங்க. நம்ம ஜின்னு ஜீமோ 2 பேரும் வந்துடுறாங்க. போற நல்லபடியா முடிச்சுட்டு 2 பேரும் திரும்ப வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு ராஜா சொல்ல ஃபூயு ஆரம்பிச்சிடுறான். அப்பா முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இவங்க திரும்ப வந்த சந்தோஷத்துல நீங்க இருக்கீங்கன்னு புரியுது, ஆனா அதுக்குள்ள நான் பேசிடணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒருத்தரை கூட்டு வர சொல்றேன்ப்பா, இவருக்கு எப்பயோ நீங்க மரண தண்டனை கொடுத்து அவரை கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவர் இறந்தும் போயிருக்கணும், ஆனா அவர் உயிரோட இருக்காரு பாருங்கப்பா அப்படின்னு மான்மானோட அப்பாவை கூட்டு வர பயங்கரமா எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ராஜா யோசிச்சு பாக்குறாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மான்மானோட அப்பாவால ஒரு சின்ன தப்புல போர்ல நிறைய பாதிப்பு வந்துருது, அதனால மான்மானோட அப்பாக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க. ராஜாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மான்மானோட அப்பா இருந்திருக்காரு, நல்ல வேலைக்காரனாவும் இருந்திருக்காரு, அதனால அவர் கொல்ல மனசு வராம, இங்க பாரு நீ ஒழுங்கா அரண்மனையிலே ஓரமாயிரு, பல வருஷத்துக்கு நீ வெளியவே வரக்கூடாது, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு இந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா வெளியே எல்லாருக்கும் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு நம்ம ராஜா. இப்ப இந்த உண்மை தெரிஞ்சிட்டதால ராஜா ஒரு மாதிரி நர்வஸா இருக்க, அப்பா இவரோட பொண்ணு தான் இந்த மான்மான், இப்ப நான் சொல்றதை கேளுங்க, அதுக்கான ப்ரூஃபை நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஃபூயு சொல்ல ஆரம்பிக்க, உடனே ஜின்னு பாத்துட்டு இருக்கான். இதுதான் உண்மை அப்படின்னா இந்த பொண்ணும் சரி இவரும் சரி உயிரோட இருக்க கூடாது, மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறான். ஜின்னு அப்படி சொன்னதும் மான்மானுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பயங்கரமா ஷாக் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மான்மானையும் மான்மான அப்பாவையும் பக்கத்து ஜெயில அடைச்சு வச்சிட்டு இருக்க ஜின் அந்த இடத்துக்கு வரான். நீங்க விஷத்தை குடிச்சு சாகணும் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு, இதை குடிங்கன்னு சொல்ல, என் அப்பாவை விட்டு அப்படின்னு மான் கத்த ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே குடிச்சிட்டு வாயில இருந்து ரத்தத்தெல்லாம் துப்பிட்டு அங்கே விழுந்துடுறாரு. மான்மான் அழ ஆரம்பிக்க, உனக்கும் தண்டனை இருக்குன்னு விஷத்தை கொண்டு போயிட்டு ஜின்னு கொடுக்க, இது போதும் எனக்கு, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு மான்மான் அதை குடிச்சிடுறா. கரெக்டா அங்க ஃபூயு கத்திக்கிட்டே வரான், அவளை ஒண்ணும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்குள்ள மான்மானும் வாயில இருந்து ரத்தம் வந்து பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறா. அங்க இருந்து ஜின்னு வெளியே வரான், ஃபூயு கிட்ட வரான், ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்குறான். இது என்னது அப்படின்னு கேட்க, இந்த நாட்டை பத்தி நான் கலெக்ட் பண்ண விஷயம் அதெல்லாம் இதுல இருக்கு, இதை வச்சுட்டு இந்த நாட்டை பத்திரமா பாத்துக்கோ, இதுக்கும் மேல எனக்கு எந்த வேலையும் இல்ல அப்படின்னு அங்க இருந்து ஜின்னு அவளை தூக்கிட்டு அவ பாடியை தூக்கிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்புறான். நான் வந்து அவ சின்ன வயசுல இருந்து எனக்கு தான் நினைச்சேன், இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு வரும் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு ஃபூயு அழுதுட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஜின் அங்க இருந்து கிளம்புறான். ஜின் நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் இங்க இருந்து கிளம்புறேன், அவ இல்லாத உலகத்துல எனக்கு அவ்வளவா வாழ பிடிக்கல, நான் வெளியே எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அவங்க அப்பாவுக்கு வேற வழியே தெரியல, இதுக்கும் மேல நான் உன்னை பார்க்கவே விரும்பல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாரு. ஜின் அங்க இருந்து வந்து அவங்க அம்மா இருக்கிற ரூம்ல வெளியே ஒரு லெட்டரை வச்சுட்டு கிளம்பிடுறான். அவங்க அம்மா வெளியே வராங்க, அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. உங்க மேல இனிமே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, உங்க பையனா பிறந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி வச்சிட்டு இருக்கான். அதை படிச்சுட்டு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமா சேர்ந்துட்டு கிளம்பி போகிற இந்த நேரத்துல ஜீமோவும் அதே மாதிரி ஆலியாவும் கூட கிளம்புறா. அதே மாதிரி நம்ம ஜின்னு அப்ப அவன் அசிஸ்டன்ட் எல்லாருமே 2 டெட் பாடி எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு அழுகையா சோகத்தோட கிளம்புறாங்க. கொஞ்ச நாள் ஆயிடுது, பார்த்தா நம்ம ஜின்னும் மான்மானும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நேரா ஒரு வீட்டுக்குள்ள ஓடி வர அந்த இடத்துல நம்ம மான்மானோட அப்பாவும் இருக்காரு. எல்லாமே ஒரு டிராமா தான் போல ஏற்பாடு பண்ணி ஜின்னு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்கான். கிராமத்துல இருக்கிற எல்லார் கூடயும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஓடி வந்துட்டு, என்னையாது கடையில சாப்பிட்டா காசு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம மான்மானோட அப்பா காசு கொடுத்துடுறாரு. இவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆலியா சொல்றா, பார்த்து நான் சமையல் பண்ணிருக்கேன், இப்ப நான் இளவரசியா இருந்தா இப்ப என்ன அந்த ஊர்ல இருந்து இவ்வளவு ஆபத்தான ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டாங்க, அங்க போக எனக்கு பிடிக்கல, நான் இங்கதான் இருப்பேன், இவர்தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜீமோவும் ஜேஜியும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு
பேசுறதுக்கு ஃபூயூ ஓடி வந்துடுறான். நீங்க எல்லாருமே இந்த ஊர்க்காரங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க, ஏன் நான் டீசென்டா இல்லையா? என் கூட ஏன் யாரும் எல்லாம் க்ளோஸ் ஆகல அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம மான்மான், ஆலியா, யூட்டா 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ யூட்டாவும் நம்ம ஜிஜியும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல. அத சொல்லி ஆலியா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம மான்மா நடுவுல உட்காந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கும் வந்துட்டு என் புருஷனுக்கும் நடுவுல கொஞ்சம் கேப் விழுந்த மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம ஃபூயூவை ராஜா கூப்பிடுறாரு. ஃபூயூ கேக்குறான், அப்பா இந்த இடத்துல ஜின் இல்ல, நான் ஒருத்த மட்டும் தான் அடுத்த ராஜாவாகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. ஆனா அப்பயும் என்ன பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, திட்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு லெக்சர் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா? என்ன பத்தி அவ்வளவு கேவலமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கிளம்புறேன்ப்பா, நீங்க அதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்னு ஃபூயூ அங்க இருந்து கிளம்புறான். அவங்க அப்பா இருக்கிற கோவத்துல இன்னும் கடுப்பாயிட்டு இருக்காரு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.